தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருப்பூரில் வயதான தம்பதியர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள ஊஞ்சபாளையம் கிராமத்தில் வசித்து வந்த வயதான விவசாய தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இதே பகுதியில் உள்ள சேமலை கவுண்டம்பாளையத்தில் தாய், தந்தை, மகன் என 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யவில்லை. 2023ஆம் ஆண்டும் பல்லடம் பகுதியில் இதேபோன்று வீட்டில் புகுந்து ஒரே குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. திருப்பூரில் தனியாக வசித்து வருபவர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர். பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என தெரியவில்லை. தமிழகத்தில் சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குரியதாக இருக்கிறது. பாலியல் குற்றங்கள், படுகொலைகள், போதைப்பொருள் புழக்கம், கொள்ளை என வாழத்தகாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சரோ கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களால் படுகொலைகளையும் தடுக்க முடியவில்லை, குற்றவாளிகளையும் கைது செய்ய முடியவில்லை. திமுக அரசினால் கைகள் கட்டப்பட்டுள்ள காவல்துறை மீது பொதுமக்கள் முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள். சேமலை கவுண்டம்பாளையம் 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தோம். இந்த அனைத்து கொலை வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றினால்தான் தமிழகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வயதான விவசாய தம்பதியினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இதே திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் பகுதியில் இதேபோல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்ததும் அப்போது அந்த இறந்தவரின் மனைவி உங்கள் அமைச்சரை சரமாரியாக கேள்வி கேட்டு சாடியதெல்லாம் நினைவில் இருக்கிறதா இல்லையா? திருப்பூர் பகுதியில் இதுபோன்ற தொடர் குற்றங்கள் அதிகம் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் அன்றே இந்த விடியா திமுக அரசு முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று இந்த கொலை நடந்திருக்குமா? அது சரி, நாட்டில் நடக்கும் கொலைகளை தனிப்பட்ட பிரச்சனைகள் என்று கடந்து செல்ல மட்டும்தானே முனைகிறீர்கள். வருமுன் காப்பதும் இல்லை, பட்டும் திருந்துவது இல்லை என்ற நிலையில் சட்டம் ஒழுங்கை தரிகட்ட நிலைக்கு இட்டு சென்று மக்களின் உயிரை கையில் பிடித்துக் கொள்ளும் அளவிற்கு தனிமனித பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். தனது ஆட்சியில் நடக்கும் அனைத்து தவறுகளையும் எதை போட்டு மறைக்க என தெரியாமல் யாரோ கதை வசனம் எழுதி கொடுத்த திசை திருப்பும் நாடகங்களை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருகிறார். வெற்று விளம்பரங்களால் மக்கள் வயிற்றை நிரப்ப முடியாது. சர்வாதிகாரி என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டால் மட்டுமே சட்டம் ஒழுங்கை சீர் செய்துவிட முடியாது. இரும்பு கரம் என்று வாய்க்கிழிய வீரவசனம் பேசினால் மட்டும் தனி மனித பாதுகாப்பை உறுதி செய்துவிட முடியாது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும். விடியா ஆட்சியில் மீதமிருக்கின்ற சிறிது காலத்திலாவது மக்கள் மீது உண்மையான அக்கறையுடன் ஆட்சி செய்து சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.